Class 10, Exercise 14, Chapter 3, Algebra. Question number 3. The roots of the equation, இது ஒரு equation, are alpha, beta. So, இந்த equationsக்கு two roots, alpha and beta. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Next, find the quadratic equation. So, நீவா ஒரு quadratic equation find பண்ண சொல்லியிருக்காங்க. Whose roots are, அதனுடைய roots யாரெல்லாம் இருப்பாங்கன்னா two members இருக்காங்க இவங்க. அப்போ இந்த பிளேஸ் எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்ம் வந்து என்ன செய்யுங்க, இதை தான் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு சொல்லுவோம். அவங்க கொடுத்த ரூட் ரெண்டுமே எடுத்துருக்கிறோம். இந்த பிளேஸ்ல ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்பா இன்டு பீட்டா. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்ல இருந்து இந்த ரெண்டு பேரும் தனியா கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அவங்க கொடுத்த ரூட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேர்லையும் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க. இதான் சம். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் இந்த யூஸ் பண்ணி நீவா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மேக் பண்ணுவோம். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதே ஃபார்ம் தான், இந்த ஃபார்ம் அப்படி மேக் பண்ணுவோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் 0. அப்போ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ்ங்கிறது யாரு, இந்த இருக்காங்களா, இதனுடைய வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி அதில் ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அதை இந்த பிளேஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். அந்த வேல்யூவை இந்த பிளேஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா இது எல்லாமே என்ன செய்யணும், இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா டேர்ம்ஸ்க்கு கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்போம், அந்த ஃபார்முக்கு கொண்டு வரது. அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அதுதான் நமக்குரிய ஆன்சர். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷன் நீங்க எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர்ல எது இல்லாமல் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு புக் ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஆரிஜின். ஸோ இப்போ இதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த 3 ரோம் லெட்டர்ஸ் இல்லை ரோம் லெட்டர் 1 கொடுத்துருக்காங்க, அப்புறம் செகண்ட் ரோம் லெட்டர், தேர்ட் ரோம் லெட்டர் 1 by 1 டீச் பண்ணுதேன். இதில் ஒரு சம்மை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பேலன்ஸ் 2 சம்ஸ் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ அதிகபட்சம் ஒவ்வொரு ரோம் லெட்டரும் ஒரு 5 மார்க்காக தான் கேட்க சான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் செப்பரேட் பண்ணி செஞ்சுருக்கிறேன். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கிவன் என்ன குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம ரைட் பண்ணணும். அப்புறம் அதில் ஏபிசியை செப்பரேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு அதை சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. ஆல்பா இன்ட்டு பீட்டா வெளியே ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருங்க, ஆல்பா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் பார்த்தீங்களா, அது அந்த 2 பிளேஸ்லையும் ரைட் பண்ணுவீங்க. ஆர் ரூட்ஸ் ஆஃப் த ரிகவர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுங்களா, அதற்கு தேவையான இந்த 2 ரூட்ஸும் இங்கே ரைட் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி தான் இங்கே எப்படி சம் கொடுத்தோம் அதே மாதிரி இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் வேர்ஸ் எழுதியிருப்பேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ இந்த 2 ரூட்ஸையும் எடுத்து என்ன செய்ய இங்கே சம் பண்ணுவீங்க. அந்த 2 ரூட்ஸையும் எடுத்து இங்கே ப்ராடக்ட் பண்ணுவீங்க. அதை ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி இந்த வேல்யூஸை இல்லை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதனுடைய வேல்யூஸ் கிடைக்கும், அந்த இதனுடைய வேல்யூஸும் கிடைக்கும். அந்த வேல்யூஸ் எடுத்து என்ன செய்யுங்க, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த பிளேஸில் சம் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே என்ன இருக்கும் அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அது ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா என்ன செய்யுங்க, அதை எல்சிஎம் எடுத்து ஆர்டினரி ஈக்குவேஷனை கொண்டு வருவீங்க. இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த 3 ரோமன் லெட்டர்ஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் ஃபர்ஸ்ட்ல எது இருக்கோ அது ஏன்னு எடுப்போம். இங்கே எந்த நம்பர்ஸுமே இல்லை அப்படின்னா அங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏ. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இவங்க பி. லாஸ்ட்ல நெகட்டிவ் சேர்ந்துருந்துச்சுன்னா அதையும் சேர்ந்து எடுத்துங்க, அது சி. இப்போ அந்த வேல்யூஸ்லாம் இங்கே ரைட் பண்ணலாம். 1 பினுடைய வேல்யூ 6, சினுடைய வேல்யூ -4. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் அப்படி ரைட் பண்ணுது. பினுடைய வேல்யூ 6 டிவைடட் பை ஏ. ஏனுடைய வேல்யூ என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 1 டினாமினேட்டரில் 1. நெக்ஸ்ட் சினுடைய வேல்யூ -4 டிவைட் பை ஏனுடைய வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பிளேஸில் இங்கே டினாமினேட்டரில் 1 இருந்தால் லீவ் பண்ணியிருக்கேங்க. நியூமினேட்டர் மட்டும் அப்படி ரைட் பண்ணிங்க -6. இங்கேயும் -4 மட்டும் தான் இருப்பாங்க, டினாமினேட்டரை லீவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த பிளேஸில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ரூட்ஸு, அந்த 2 ரூட்ஸும் எடுத்து ரைட் பண்ணும். அப்போது அந்த பிளேஸில் ஆல்பா ஸ்கொயர்
நெக்ஸ்ட் ரூட்டு பீட்டா ஸ்கொயர். இப்போ அவங்க ரெண்டு பேரும் சம் பண்ணணும். சம் பண்ண நினைச்சிங்க பெட்டியின் பிளேஸில் ப்ளஸ் சிம்பிள் போடுங்க. ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அவங்க கொடுத்த ரூட்ஸ் எடுத்து ரைட் பண்ணிட்டேன். பிட்வீன் பிளேஸில் ப்ளஸ் போட்டிங்கன்னா அது சம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கிறேன். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அது அப்படி ப்ராக்கெட்டில் போட்டோம்னா சரிதான், எது சிம்பிள் போடாமல் இருந்தாலும் சரிதான். இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நான் இதுக்கு முன்னாடி ஃபார்முலான்னு சொல்லியிருக்கிறேன். என்ன செய்யும் அப்படின்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகேவா? இந்த பிளேஸை பாருங்கள், இதுக்கு ஃபார்முலான்னு ஒன்று அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கிறாங்க. இப்போ பவரில் 2 பிளேஸ்லேயும் 2 இருக்குது. அப்போ இது மிஸ்ஸிங்க ஆல்பா பீட்டான்னு காமனாக ரைட் பண்ணிவிட்டு அதை ஹோலாக 2 ரைட் பண்ணிக்காங்க. இப்போது எல்லாமே பாருங்கள் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆல்பா இன்ட்டு பீட்டா, இது ஆல்பா இன்ட்டு பீட்டா ஃபார்முக்கு சேஞ்சஸ் ஆகிட்டு. ஸோ இப்போது என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் இந்த பிளேஸில் இருக்கும். அதாவது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆல்பா இன்ட்டு பீட்டா இந்த வேல்யூஸ் எடுத்து இந்த பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2. ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு இருக்குது மைனஸ் 6 மேலே ஸ்கொயருக்குனா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. ஆல்பா இன்ட்டு பீட்டான்னு இருக்குது மைனஸ் 4. ஸோ அதை ப்ராக்கெட் போட்டு இந்த மைனஸ் 4 எடுத்து ரைட் பண்ணுதோம். அதே மாதிரி இந்த பிளேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு 2. ஆல்பா இன்ட்டு பீட்டா, ஆல்பா இன்ட்டு பீட்டா என்ன ஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம், மைனஸ் 4 ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர். இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6 இன்ட்டு 6 36. ஓகேவா? 6 6 36. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும் என்ன செய்யும், இந்த பிளேஸில் சிம்பிள் ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் 2 4s are 8. இப்போ இவங்களை ஆட் பண்ணலாமா செப்பரேட் பண்ணலாமா? ரெண்டு பேருமே சேம் சிம்பிள். அப்போ ஆட் பண்ணுவோம். அப்போ 36லேருந்து 38 ஆட் பண்ணிங்கன்னா 44. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸை பொறுத்தளவுக்கு ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2. நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 4 4s are 16. ஸோ இதுதான் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நியூவாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு நீடட் பார்ட்டெல்லாம் இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த பிளேஸில் பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அதனுடைய வேல்யூஸை 44 ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பிளேஸில் 44 நம்ம ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதனுடைய வேல்யூ என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 16. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பிளேஸில் 16 ரைட் பண்ணுவோம். இப்போ பேலன்ஸ் பிளேஸில் அதெல்லாம் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸு இந்த பிளேஸில் ப்ளஸ்ஸு இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ்ன்னு இருக்குது, அந்த எக்ஸ் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இந்த பிளேஸில் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கிடுது. இதே ப்ரொசீஜரை நெக்ஸ்ட் சம் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளவுதான். அதில் சேம் கொஸ்டினில் செகண்ட் ரோம் லெட்டர் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணிவிட்டேன். இந்த பிளேஸில் எது நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா 1 மீன் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸ் ஏ, இந்த பிளேஸில் பி, இங்கே நெகட்டிவ் இருந்தால் அதை சேர்த்து எடுத்துக்கோங்க. சி, இந்த பிளேஸை ரைட் பண்ணுதோம். ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 6, சி ஈக்குவல் டு -4. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பியினுடைய வேல்யூ 6 டிவைட் பை ஏனுடைய வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு டினாமேட்டில் 1 இருந்தால் லீவ் பண்ண சொல்லியிருக்கிறேன் -6. அப்புறம் ஆல்பா இன்ட்டு பீட்டா, சியினுடைய வேல்யூ -4, ஏனுடைய வேல்யூ 1, அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணதும் இஸ் ஈக்குவல் டு டினாமேட்டர் 1 தான் லீவ் பண்ணுவோம் -4. நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூட்ஸ் எடுத்து என்ன செய்ய இந்த பிளேஸ் ரைட் பண்ணணும். அப்போ 2 பை ஆல்பா அண்டு 2 பை பீட்டா. ஸோ இந்த பிளேஸ் சம் பண்ணுதோம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே எடுத்து ரைட் பண்ணணும். 2 பை ஆல்பா அப்புறம் 2 பை பீட்டா. சம்னு என்ன மீனிங், அடிஷன். ஸோ அப்போ இந்த பெட்வீன் பிளேஸில் ப்ளஸ் சிம்பிள் போடுங்க. ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பை ஆல்பா, இங்கே 2 பை பைன்னு போட்டு விடுதோம் 2 பை பீட்டா. ஸோ இந்த பிளேஸில் ப்ராடக்ட் கொடுத்துருங்க. பிட்வீன் பிளேஸ்னு இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடலாம் அல்லது ப்ராக்கெட் போட்டுக்கலாம். போடணும்னா போட்டுக்காங்க, இல்லை ஒரு டாட் வச்சுக்காங்க. அதனால மீனிங் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், இங்கே டினாமேட்டர் ஆல்பா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது. இது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் இல்லை. ஸோ அப்போ இவங்களுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுங்க. 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டான்னு வருவாங்களா, 2 இன்ட்டு ஆல்பா 2 ஆல்பான்னு வருவாங்க. பிட்வீனில் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்காங்க. டிவைடட் பை இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்பா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த பிளேஸில் 2 காமனாக இருக்கா, வெளியே எடுத்துக்காங்க. 2
அப்போ இந்த பிளேஸை பீட்டா ப்ளஸ் ஆல்பான்னு வரும். அதை ஆர்டராக ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆல்பாவும் செகண்டில் பீட்டாவும் ரைட் பண்ணுங்கள். டினாமேட்டில் அதை அப்படி ரைட் பண்ணணும், ஆல்பா இன்ட்டு பீட்டா. ஸோ இப்போ இந்த பிளேஸை பாருங்கள், 2 மல்டிப்ளை பண்ணுறது, அப்போ 2 2s are 4 டிவைட் பை ஆல்பா இன்ட்டு பீட்டா, அதை அப்படி நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கனால. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 2. ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பிளேஸில் -6. அப்போ அதை ப்ராக்கெட் போட்டு -6 ரைட் பண்ணிக்கோங்க. இன் டினாமேட்டர் ஆல்பா இன்ட்டு பீட்டா என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் -4. ஸோ இப்போ கட் பண்ண சான்ஸ் இருந்தால் அந்த பிளேஸில் கட் பண்ணிக்காங்க. இந்த பிளேஸை பாருங்கள், 2 டேபிளில் கட் பண்ணலாம். 1 2 is 2 2 2s are 4 பேலன்ஸ் 2 இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் 2 கொண்டு கட் பண்ணலாம். 1 2 is 2 3 2s are 6. அப்புறம் பாருங்கள், இந்த பிளேஸில் நெகட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் கட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவாக சேஞ்சஸ் ஆகும். ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் இந்த பிளேஸில் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ அந்த பிளேஸில் 3 இருக்கும். டினாமேட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ 3 மட்டும் ரைட் பண்ணிக்கிடுவோம். இந்த பிளேஸில் பாருங்கள், 4 டிவைடட் பை ஆல்பா பீட்டான் இருக்குது. ஸோ இப்போ 4 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். டினாமேட்டில் ஆல்பா இன்ட்டு பீட்டான்னு இருக்குது -4. ஸோ இப்போ -4 ரைட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸை கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்காங்க. அப்போ இந்த பிளேஸில் 4 1 4 is 4 1 4 is 4. டினாமேட்டில் மைனஸ் இருந்தால் நியூமரேட்டரில் சேஞ்ச் பண்ணிங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு -. ஸோ அப்போ இந்த பிளேஸ் மிஸ்ஸிங்க 1 மட்டும்தான் வரும். இந்த பிளேஸை பொறுத்தளவுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு வந்து 3ன்னு வருவாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -1 வருவாங்க. ஃபைன் பண்ண வேல்யூவை இந்த பிளேஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த required equation is x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. Sum of the roots என்ன ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் 3. அப்போ இந்த பிளேஸில் 3 ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் -1. ஸோ அப்போ இந்த பிளேஸில் -1 பேலன்ஸ் எல்லாம் அப்படி டவுன் பண்ணிக்கேன். அப்போ x ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணுறோம், இந்த மைனஸை அப்படி ரைட் பண்ணிக்கிடுதோம். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, ஆனால் இங்கே நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ நெகட்டிவ்னால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 0. இந்த பிளேஸில் எக்ஸ்ன்னு இருக்காங்க, எக்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை நீட்டாக ரைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கேப் விட்டு ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிக்கங்க. எப்படின்னா x ஸ்கொயர் -3x -1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ரைட் பண்ணிக்காங்க. இதே ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட் தேர்ட் ரோம் லெட்டரும் ஃபாலோ பண்ண போகிறோம். சேம் கொஸ்டின், ரோம் லெட்டர் தேர்டு. ஸோ கிவன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணுவோம். இந்த பிளேஸில் அவங்கள எடுத்து அப்படி ரைட் பண்ணிட்டோம். இதில் ஏபியை செப்பரேட் பண்ணுவோம். இப்போ இந்த பிளேஸில் யாருமே இல்லைன்னா 1 A B C வேல்யூஸ் A is 1 B is 6 C is -4. ஆல்பா ப்ளஸ் பீட்டா, ஆல்பா இன்டு பீட்டா ஃபைன் பண்ணுறோம். மைனஸ் B வேல்யூ இஸ் 6 divided by A value is 1 is equal to denominator 1 comes, leave it. So minus 6. C is -4 divided by A is 1. Here also in denominator 1. So leave it. Numerator value -4. The given roots for the next quadratic equation, there is alpha square beta. In first place alpha square and beta. The second root is here we write. Then we find the sum of the roots from the second quadratic equation. Roots alpha square beta, next beta square alpha, in between we use plus symbol. Next we product alpha square beta and beta square alpha. So product this, we use bracket is equal to 2. Here we can take common from these two terms. So here alpha square, here alpha, here beta, there beta square. So which is small? The beta power 1, here beta power 2, here alpha power 2, alpha power 1. So 1 is small. So small value only we can take it, alpha and beta. So remaining alpha, beta went to the common place. So here there is no beta. Next plus, here beta went to the common place. So balance 1 beta there. Alpha went to the common place. So there is no alpha. So bracket. Here alpha square into alpha, alpha power 3. Beta into beta square, beta power 3. Finally alpha beta the whole power 3. Next we substitute from the alpha plus beta, alpha into beta is equal to 2. Alpha into beta value is -4. Then bracket
alpha plus beta value is minus 6. So bracket and minus 6. Then we multiply it. Minus into minus plus. Then 4 into 6, 24. Here, alpha beta value is minus 4, the whole power 3. Here the power is 3. 3 is odd. So the negative value again will come. So minus 4 power 3 is equal to 4 into 4 into 4. Then 4 4s are 16. 16 4s are 64. Suppose here minus comes, then minus into minus into minus into minus plus, plus into minus minus. So minus 64. Now we apply for the required quadratic equation. Then sum of the roots is 24. Next, product of the roots is minus 64. Down it. So x square, here negative comes, so minus, then x is equal to 0.